ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். இன்றைக்கி நம்ம இந்த வாரத்திற்கு மேஷ ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது, அவங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். மேஷ ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? நீங்கள் இந்த வாரம் ரொம்ப தெளிவாக அதாவது மைண்ட் ரொம்ப டிப்ரெஷன்லாம் இல்லாமல், இதுக்கு முன்னாடி ரொம்ப நீங்கள் என்ன ஆகும்னா மைண்டில் ஒரு ஆசிலேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். டிப்ரெஷன், இந்த ஏதாவது ஒரு விஷயத்த கரெக்டாக முடிவெடுக்க தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. ஓகேவா? ஒரு மைண்ட் பீஸ்ஃபுல்லாகவே இருக்காது. இப்படியும் அப்படியும் இதை செலக்ட் பண்ணலாமா, அதை செலக்ட் பண்ணலாமா, இந்த டைரக்ஷன் கரெக்டாக இருக்குமா, இந்த முடிவு கரெக்டாக இருக்குமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த வாரம் நீங்கள் ரொம்ப தெளிவாக, ரொம்ப எப்படின்னா லாஜிக்காக யூஸ் பண்ணுவீங்க. உங்களோட மைண்டை யூஸ் பண்ணுவீங்க. புத்தி தெளிவாக இருக்கும் உங்களுக்கு. எல்லாத்துலேயும் ஒரு கட் அண்ட் ரைட்டாக இருப்பீங்க. ஓகேவா? ஸோ இந்த வாரம் உங்கள்கிட்ட யாராவது உங்களோட சுற்றி இருக்கவங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேஷன்ஸ் யாரோ உங்கள்கிட்ட இவங்கக்கிட்ட கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக பேசி காரியம் சாதிச்சுக்கலாம் அப்படி சொல்லிட்டு யாராவது வந்தால் கூட, நீங்கள் ரொம்ப கரெக்டாக அவங்க என்ன பேச வராங்க, நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க, நம்ம எப்படி அவங்கள அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு தெளிவாக இருப்பீங்க. ஸோ அதனால் அவங்க என்ன மாதிரி ஒரு எமோஷ்னல் ட்ராமா ஏதாவது பண்ணால் கூட நீங்கள் அதுக்கெலாம் ஃபீல் பண்ண மாட்டீங்க. கரெக்டான ஒரு இது உங்களால் முடியும்னா முடியும் சொல்வீங்க, இல்லைனா இல்லை அப்படி இருப்பீங்க. ஸோ மைண்ட் செட் ரொம்ப தெளிவாக இருக்கும். இந்த வாரம் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் கரெக்டாக இருக்கும். அந்த முடிவுகளால் சில பேர் கொஞ்சம் ஹர்ட் ஆகலாம். ஆனால் நீங்கள் பரவாயில்ல, இது கரெக்டாக இருக்குது, எனக்கு கரெக்டாக இருக்குது, நான் எடுப்பேன். மற்றவங்களுக்கு அது எப்படி இருந்தாலும் எனக்கு அதை பற்றி அந்த ரொம்ப ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி அப்படி தான் யோசிப்பீங்க. உங்களுக்காக ஏதாவது நீங்கள் பண்ண போனீங்கன்னா அதனால் வேறு யாருக்காவது கஷ்டமாயிடுமோ, உங்களை சுற்றி இருக்கிறவங்கள பற்றி ரொம்ப கேர் பண்ணுவீங்க. இப்போ தான் உங்களுக்காக நீங்கள் ஒரு செல்ஃப் கேர் எடுத்துக்கிறீங்க. அதனால் சரி, இது எனக்காக எடுக்கிற இந்த டிசிஷனில் நான் ஸ்ட்ராங்காக இருப்பேன். இதுக்கு மேலே நான் யார் எப்படி நினச்சாலும் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். எனக்கு இது கரெக்டுன்னு படுது, நான் செய்கிறேன், அவ்வளோதான். அந்த மாதிரி முடிவில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ஓகேவா? ஸோ மேஷ ராசி நேயர்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள் எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த 12 ராசிகளுக்குமான இந்த ப்ரிடிக்ஷன் எண்டில் எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா? ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் நீங்கள் இறைவன்கிட்ட ஒரு பிரார்த்தனை வச்சுருக்கீங்க. அது உங்களோட ஒரு பெரிய சக்ஸஸ், அந்த ஒரு அச்சீவ்மெண்ட் ஏதோ ஒன்று கேட்டிருக்கீங்க. அதுக்கான ஒரு பிளெஸ்ஸிங்ஸ், ஒரு பவர் உங்களை நோக்கி வருது. ஸோ இது நீங்கள் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு இல்லைனா கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ்கிட்டேருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை நடக்கணும், மூவ் ஆன் ஆகணும் அப்படி சொல்லி ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் அப்ரோச் பண்ணியிருந்தீங்கன்னா, அதுக்கான பிரார்த்தனைகள் செஞ்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆக போகுது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு நீங்கள் உங்களோட ஜாபுக்காக இல்லைன்னா உங்களோட கேர், அதாவது உங்களோட என்ன சொல்கிறதுனா ரிலேஷன்ஷிப், இது சம்மந்தமான விஷயங்களுக்காக ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ண விஷயத்துக்கு இறைவன் உங்களை அந்த பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்க வராரு. நீங்கள் அதை ரெடியாக இருங்க வாங்கிக்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ இந்த வாரம் ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான வாரமாக இருக்குது. வெற்றிகள் தேடி வரும் உங்களை. நீங்கள் முயற்சிகள் பண்ணணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய ஃபெயிலியர் பார்த்துருக்கலாம். பட் இந்த வாரத்தில் நீங்கள் நிறைய உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் நடக்கிறதுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்குது. வைப்ரேஷன். ஸோ வைப்ரேஷன் நல்லா இருக்கும் பொழுதே நீங்கள் இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரியா? நீங்கள் மோஸ்ட் ஆஃப் மைக்கேல் ஏஞ்சல் ப்ரே பண்ணுவீங்க. நீங்கள் முருகர் டிவோட்டிஸாக இருப்பீங்க. ஓகேவா? இந்த ரீடிங் பார்க்குறவங்க. ஸோ இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு டிவைன் பவர் உங்களை நோக்கி வருது. அந்த பிளெஸ்ஸிங்ஸை நீங்கள் ரிசீவ் பண்ணிக்க ரெடியாக இருங்க. உங்களுக்கான சக்ஸஸ், நீங்கள் என்ன மேனிஃபெஸ்டேஷன் பண்ணீங்க, என்ன உங்களுக்கு வேணும், ரிலேஷன்ஷிப்லையா, ஜாப்லையா, இல்லைனா ஒரு
ஏதாவது ஒரு பிஸ்னஸ்க்காக நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க, இந்த வாரத்தில் அது மாதிரி ஸ்டெப்ஸ் ஏதாவது நீங்கள் பண்ணாலும் அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஸோ இந்த வாரம் ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான வாரமாக உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? காட் பிளஸ் யூ. ரிஷபராசினியர்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள் எப்படி உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம மிதுன ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கிறது, அவங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சிலரால் ஒரு நல்ல அனுகூலமான விஷயங்கள், ஒரு மெயில் எனர்ஜி, அதாவது நீங்கள் யார்கிட்டையாவது உதவி எதிர்பார்த்துட்ருக்கீங்க உங்கள் ஃபேமிலிக்குள்ளே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், ஒரு ஃபீமேல் எனர்ஜியோட ஒரு மெயில் எனர்ஜியோட சப்போர்ட் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அவங்க வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலையும் சரி, இல்லைனா உங்கள் ஃபேமிலியில் இருந்தாலும் சரி, இப்போது நீங்கள் வந்து உங்கள் ஃபாதர்கிட்டேயோ இல்லைனா உங்கள் பிரதர்கிட்ட ஒரு ஹெல்ப் எதிர்பார்க்குறீங்க, இல்லைனா உங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட ஒரு ஹெல்ப் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, அவங்க உங்களுக்கு நல்ல விதமாக உங்களுக்கு ஃபேவரபுளாக நடந்துக்குவாங்க. ஓகேவா? இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை ரொம்ப நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க. அது மாதிரி அந்த மெயில் எனர்ஜி, ஒரு மெயில் எனர்ஜியோட சப்போர்ட் உங்களுக்கு இந்த வாரம் நல்லா இருக்குது. ஓகேவா? உங்களுக்கு இது வந்து நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல கூட யாராவது ஒரு மெயில் அது மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் கேட்காமலே நீங்கள் வந்து அவங்க வந்து உங்களுக்கு அந்த இது தெரியும், அவங்க பேசுகிறது, அவங்களோட அப்ரோச்லேயே தெரியும், இவங்ககிட்ட உதவி கேட்கலாம் வேணாம் அப்படின்ட்டு. இன்கேஸ் நீங்கள் யார்கிட்டயாவது உதவி கேட்கணும்னு நினச்சா கூட அந்த பர்சன் வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக இருந்து உங்களுக்கு வந்து அந்த உதவியை செஞ்சு கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து உங்கள் ஃபேமிலியில் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டு நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட எதிர்பார்க்குறீங்க, இல்லைனா லவ்வர்ஸாக இருந்தீங்கன்னா உங்கள் லவ்வர்கிட்டேருந்து நீங்கள் இந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுப்பாங்க. ஓகேவா? அது ஃபைனான்ஸ்க்காக கூட இருக்கலாம், இல்லைனா ஒரு எமோஷ்னல் சப்போர்ட்டு, நான் இருக்கேன் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பேலன்சிங். ஓகேவா? ஒரு சிலருக்கு வந்து இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ப்ரப்போசல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா திருமணத்துக்கு, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய நல்ல ஒரு சோல்மேட் கனெக்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கான அந்த ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு ஆத்மார்த்தமாக ஹெல்ப் பண்ணக்கூடிய பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க ஒரு சிலருக்கு. ஓகே, இப்போ வந்து மிதுன ராசிக்கு நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆகுது, இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கா? அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் எஸ் மேம் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு. ஓகே, காட் பிளஸ் யூ. ஸோ இப்போ வந்து கடகராசினியர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது, அவங்களோட எதிர்பார்ப்புகள் என்ன, அவங்களுக்கு என்ன கைடன்ஸ்? ஃப்ரெண்ட்ஸ், கடகராசினியர்கள் உங்களுக்கு சில வாரங்களாக இல்லை சில தினங்களாகவே உங்களுக்கு சில அதாவது எதுக்கு எடுத்தாலும் பயம், உட்காந்தா பயம், நின்னா பயம், யாராவது வந்து பேசினா பயம். ஸோ அது வந்து பயம் எதுக்காக வருதுன்ற விஷயம் கூட ஒரு சிலருக்கு தெரியாது. ஏன்னா எதுக்காக நம்ம பயப்படுறோன்னு ஒரு சிலர் நீங்கள் உங்களையே கேள்வி கேட்டிருப்பீங்க. ஆமாவா இல்லையா? எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஆக்சுவலி இந்த பயமெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்காது. இந்த வாரம் நீங்கள் ரொம்ப ஒரு ஃபயர் எனர்ஜி பர்சன் மாதிரி அப்படியே ஜிஜான்டிக்காக நிற்பீங்க. அடித்து தூள் கலப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ எதையுமே வந்து ஒரு ஃபோக்கஸிங்காக ஒரு கரெக்டாக அதுக்கெல்லாம் முடிவு எடுப்பீங்க. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அதை வந்து என்ன சொல்கிறது, அதில் ஒரு கான்சன்ட்ரேஷனோட அதை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சிருவீங்க. ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி பர்சன் மாதிரி. அதுதான் உங்களோட, அதாவது நீங்கள் நீர்ராசிக்காரங்களாக இருந்தால் கூட, கடகராசி வந்து நீர்ராசிக்குரியது. நீங்கள் அப்படி இருந்தாலும் உங்களோட அந்த ஆக்டிவிட்டீஸ், தைரியம், கரேஜ் இதெல்லாம் பார்க்கும்போது உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்கள் மேலே கொஞ்சம் என்ன சொல்கிறது, உங்கள் மேலே ஒரு பொறாமை, போட்டி, உங்ககிட்ட பேசும்போது உங்களை அப்படியே ஒரு ஒரு வியப்பாக பார்ப்பாங்க. இவங்க எப்படி இருந்தாலும் அப்படியே நல்லா எங்கே இருந்தாலும் அவங்க ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்காங்கப்பா, பிரைட்டாக ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க, பிரைட்டாக இருக்காங்க, ஆக்டிவாக இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களை அப்சர்வ் பண்ணுவாங்க சில பேர். ஆமாவா இல்லையா சொல்லுங்கள். ஒரு சிலர் உங்கள்கிட்ட கூட கேட்கலாம் இந்த வாரம். ஸோ இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப வந்து வைப்ரேஷன் நல்லாயிருக்கு. நீங்களும் வந்து அந்த பழைய மைண்ட் செட்டில் இருந்து
புதுசாக இந்த வைப்ரேஷன் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த என்ன சொல்கிறது, சந்திரனோட அந்த ஆற்றல் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் உங்களுக்கு இது வந்து ரொம்ப பிரைட்டாகவும் நீங்கள் வந்து தெளிவாக இருக்கீங்க. அந்த இன்ட்யூஷன் கூட நல்லா உங்களுக்கு ஒர்க் பண்ணும். ஸோ அதனால தான் உங்களால் வந்து ஒரு லாங் டைம் ஃபோக்கஸிங்காக கூட ஏதாவது ஒரு முடிவுகள் எடுத்திங்கன்னா கூட இந்த வாரத்தில் அது வந்து ரொம்ப தீர்க்கமான முடிவாக இருக்கும். லாங் டைம் சப்போர்ட் பண்ணக்கூடிய முடிவாக இருக்கும். அதோட அந்த பலன் வந்து ஓகேவா. இது நீங்கள் ஒர்க் பண்ணுற இடமா இருந்தாலும் சரி, நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ஒரு குடும்பத் தலைவராக இருக்கீங்க, குடும்பத் தலைவியாக இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, ஓகேவா. ஸோ நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்னம்பிக்கை கொடுப்பீங்க. உங்களை பார்த்து அவங்க வந்து ரொம்ப உங்கள் கூட இருக்கிறவங்க ரொம்ப பூஸ்டப் ஆவாங்க. ஸோ நல்லாயிருக்கு உங்களோட எனர்ஜி. காட் பிளஸ் யூ. கடகராசி நேயர்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு யூனிவர்ஸ்க்கு நன்றி சொல்லுங்கள் கைஸ். கிராட்டிடியூட் பண்ணுங்கள் கமெண்ட்டில். இப்போது சிம்ம ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் ஏற்கனவே, அதாவது சிம்ம ராசி நேயர்கள் நீங்கள் கொஞ்சம் உங்களோட ஃபேமிலியில் இருக்கீங்க, இல்லைன்னா நீங்கள் வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி, ஏதாவது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, உங்களை சுற்றி இருக்கிறவங்க ரொம்ப ஹர்ட் பண்ணின்னு இருக்காங்க. ஒரு சிலர் உங்களை லாக்கே பண்ணி வச்சுருக்காங்க. நீ இதை தான் செய்யணும், இதுக்கு மேலே இதை தாண்டி நீ எதுவும் பேசக்கூடாது. ஓகேவா. அப்படியே உங்களை என்னவோ கூட்டுக்குள்ளே கிளி வச்சு அடைச்சி வச்ச மாதிரி, கூண்டு கிளி மாதிரி இருக்கீங்க. இது வந்து யார் அப்படின்னா, அது மோஸ்ட் ஆஃப் உங்கள் குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் எந்த இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க அந்த ஒர்க் பிளேஸில் கூட உங்களை வந்து அழுத்திட்டு இருக்கலாம், இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர். ஓகேவா. ஸோ ரொம்ப நீங்கள் வந்து இந்த ரீடிங் பார்க்குறவங்க மோஸ்ட் ஆஃப் ஃபீமேல் எனர்ஜியில் காமிக்குது. நீங்கள் அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த வாரம் உங்கள் குடும்பத்தில் வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்குங்க. அது ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஹேண்டில் பண்ணாலும் சரி, இல்லை வெளிவட்டாரத்தில் நீங்கள் வந்து இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, நீங்கள் கொஞ்சம் வந்து தைரியமாக பேசுங்க. உங்களுக்கான விஷயங்களை நீங்கள் ஏறெடுத்து பாருங்கள். ஏன்னா இந்த லாக்லேருந்து ஒன்று வார்த்தையால் உங்களை லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது உங்களுக்கு முக்கியமான உறவுகள், ஒரு சிலர் உங்களோட பசங்களாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு வந்து உங்களோட மனைவி இல்லை கணவன், அந்த மாதிரி அப்படியே க்ளோஸான அந்த ரிலேஷன்ஷிப்பில். ஏன்னா உங்களோட அந்த பாஸ்ட்டில் ஏதோ சம்திங் உங்களுக்கு வந்து நீங்கள் அவங்களுக்குமான அந்த என்ன சொல்கிறது, அந்த உறவில் ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள் இருந்திருக்கு. ஸோ உங்களை வந்து இப்படி தான் லாக் பண்ணணும்னு சொல்லி லாக் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ ஒரு சிலருக்கு வந்து பர்சனல் ரீடிங் வேணும்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா. இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இந்த மாதிரி ஒரு லாக்கில் இருக்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ இதுலேருந்து எப்படாப்பா வெளியில் வரப்போகிறோம், நம்மளை இங்கேருந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு யாராவது வரமாட்டாங்களா, இப்படியெல்லாம் ஒரு எண்ணம் உங்களுக்கு ஓடிட்டுருக்கா. இதை நீங்கள் பார்க்குறவங்க எப்படியும் ஒரு சிலர் வந்து பிலோ 30 கீழே இருப்பீங்க, 25 30 அது கீழே இருப்பீங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும், உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும், கவலைப்படாதீங்க, ஓகேவா. உங்களுக்கு டிவைன் பாத் இருக்கவே இருக்குது, சொல்லிட்டேன். இந்த வாரம் இந்த ஸ்ட்ரகிள்லேருந்து நீங்கள் வந்து வெளியில் வாங்க. உங்களுக்கு மெடிடேஷன் வருதா, மெடிடேஷன் உட்காந்து பண்ணுங்கள். தெரிஞ்ச உங்களோட குருமார்களோட அந்த வழிகாட்டுதலை ஃபாலோ பண்ணுங்கள். டிவைனோட கனெக்டிவாக இருங்க. இந்த கட்டுகள்லேருந்து நான் வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா. உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபர்தர் டீட்டெயில் வேணும், பர்சனல் ரீடிங் வேணும், உங்களுக்கு ஆரா சக்கரா பவர் பண்ணிக்கணும், இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து நான் வந்து டாமினேஷன் இந்த இதில் இருந்தெல்லாம் நான் வெளில வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நிரந்தர தீர்வு நம்ம டிவைன் பாத் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும், ஓகேவா. பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. காட் பிளஸ் யூ. கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வாரம் வந்து உங்களோட ஹெல்த்தில் கவனம் வைக்கணும். உங்களோட ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸ் கொஞ்சம் வந்து நீங்கள் கவனிக்காமல் விட்டுட்ருக்கீங்க. சில நாட்களாக வந்து அதெல்லாம் நீங்கள் மைண்ட் பண்ணுறது கிடையாது. உங்களுக்கு வந்து இறைவன் ஏதோ மணி ரிலேட்டடான விஷயங்கள் கூட நிறைய ஹெல்ப் கொடுக்குறாரு. உங்களை சுற்றி இருக்கிறவங்க மூலமாகவோ இல்லை ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் வந்து கேட்குற இந்த விஷயங்கள் அதை வந்து உங்களுக்கு கன்வே பண்ண ரெடியாக இருக்கார். பட் நீங்கள் அந்த சைனை எதையும் நீங்கள் கவனிக்காமல் நீங்கள் வந்து இந்த பாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள், ஃபெயிலியர் ஆனது, சில மனிதர்களை பற்றி
இந்த எண்ண ஓட்டங்களே அதிகமாக ஓட்டுறீங்க. அதாவது என்ன சொல்கிறதுன்னா, ஓவர் திங்கிங் அதிகமாக இருக்குது. ஃபெயிலியர் என்னவோ ஆகிப்போச்சு, அதையே நினச்சிட்டு இருந்தால், நம்ம அதிலையே லேக் ஆகிட்டு இருந்தால் அடுத்தது என்ன பண்ணுறது? அடுத்தது கண்டிப்பாக ஏதோ ஒரு வழி திறக்கும், கடவுள் கொடுப்பாங்க அப்படின்னு நம்பிக்கையை எடுத்து வைங்க. ஹெல்த்தை கவனிச்சுக்கோங்க இந்த வாரம், சரிங்களா? உங்களுக்கான ஃபைனான்ஸ் அந்த பிளாக்கேஜஸ் எல்லாமே கிளியர் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இதெல்லாம் வந்து ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூ, நர்வஸ் சிஸ்டம் ப்ராப்ளம் இருக்கும். ஒரு சிலருக்கு கண் பார்வையில் கொஞ்சம் ப்ராப்ளம், அந்த இது ஸ்ட்ரகிள் இருக்கலாம். அதுக்கும் கொஞ்சம் நீங்கள் வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வேணும்னாலும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரேக்கி ஹீலிங்லேயே அதெல்லாம் சரி பண்ணி கொடுப்பேன். உங்களுக்கு கண் சம்மந்தமான கால் வலி, ஜாயிண்ட் பெயின், நர்வஸ் சிஸ்டம், ஸ்ட்ரோக் ப்ராப்ளம் இருந்தால் கூட ஓகேவா, எல்லாத்துக்குமே நம்மக்கிட்ட தீர்வு இருக்குது. உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி லேகில் இருந்தீங்கன்னா இது வந்து இதுலேருந்து பர்மனெண்ட்டான ஒரு என்ன சொல்கிறது ரிலீஃப் உங்களுக்கு. ஓகேவா, எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது. நேச்சுரலான மெத்தடை டிவைன் எனர்ஜியில் நீங்கள் ஹீலாகி சரியாயிடுவீங்க. ஸோ உங்களுக்கான அந்த லாக், அந்த மணி பிளாக்கு, ரிலேஷன்ஷிப்பில் பிளாக் இருக்குது, அது எல்லாமே கிளியர் ஆகும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க, பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. காட் பிளஸ் யூ. இப்போது துலாம் ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ்? துலாம் ராசிக்கு இந்த வாரம் ஏதாவது ஒரு ட்ராவல் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்க வேலை வாய்ப்புக்காக அப்ராட் போகிறது, இல்லைனா வேறு ஒரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும், ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கான முயற்சிகள் செய்யலாம் இந்த வாரம் நீங்கள். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள், ட்ராவல்ஸ் ஏற்படுறதுக்கு சான்சஸ், ஒரு நியூ பிகினிங்ஸ். ஒரு சிலருக்கு வந்து லைஃப் சேஞ்ச், அதாவது உங்களுக்கான லைஃப் பார்ட்னர் கிடைக்கலாம். அதே மாதிரி ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்பு, புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம். ஓகேவா, அந்த பழைய சைக்கிள்லாம் மறையுது. அதாவது உங்களோட பாஸ்டில் நடந்த அந்த அந்த சிச்சுவேஷன் எல்லாமே மாறி நீங்கள் எதிர்பார்க்குற அந்த நியூ பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே வருது. நியூ, அது ஜாபுக்காக இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப், ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு ஷிஃப்டிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க. அந்த மாதிரி இருந்தாலும் எல்லாமே ஒரு அனுகூலமான ஒரு வாரமாக இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த நல்ல பிளெஸ்ஸிங்ஸை நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணிக்கோங்க கைஸ். உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு டவுட் இருக்குது, எனக்கு கூட இப்படிலாம் நடந்துருமா, நான் வந்து ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, பழைய அந்த பாஸ்ட் லைஃப்லேயே நான் மூழ்கிட்டுருக்கேன், எனக்கு இதிலேருந்து ஒரு அப்டேஷன் இருக்கா, எனக்கு கூட வாழ்க்கையில் ஏதாவது நல்லது நடந்துருமா, அப்படிலாம் ஒரு டவுட் இருக்கா உங்களுக்கு? கண்டிப்பாக நல்லது நடக்கும், கவலைப்படாதீங்க. இந்த வாரம் நீங்கள் ஒரு சிங்கம் போல் கர்ஜனையோட உங்களுடைய என்னென்ன ஒரு தன்னம்பிக்கை இருக்கும் உங்களுக்கு. நான் கண்டிப்பாக சாதிச்சு காமிப்பேன், ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு நல்ல பிகினிங்ஸ் இருக்குது இந்த வாரம். ஓகேவா, துலாம் ராசிக்கு காட் பிளஸ் யூ. துலாம் ராசிக்கு நான் சொன்ன விஷயங்கள் எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. இப்போ வந்து விருச்சிக ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகிறது ஃப்ரெண்ட்ஸ்? விருச்சிக ராசி நேயர்கள், உங்களுக்கு நீங்கள் ஏதாவது திருமணத்துக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் உங்கள் லைஃப்பில் வர்றாங்க. உங்களுக்கு அந்த திருமண முயற்சிகள்லாம் இந்த வாரம் நீங்கள் செஞ்சீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாகும். அதுக்கான விஷயங்கள் எல்லாமே ஏறெடுத்து செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு சிலருக்கு வந்து புதுசாக வீடு வாங்கணும், வீடு கட்டணும், இல்லை வீடு மாற்றமாகணும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு உங்களோட வீடு இப்போ வந்து புதுசாக வீடு பார்த்துட்ருக்கீங்கன்னா சரி, ஏதாவது இப்போ இருக்கிற வீட்டிலேருந்து இந்த வீடு செட் ஆகலைன்னா இன்னொரு வீடு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலும் சரி, ஒரு நல்ல வீடு நல்லா அமைகிறதுக்கு அனுகூலமாக இருக்குது இந்த வாரம் உங்களுக்கு. ஓகேவா, அது மாதிரி வீடு கட்டுறதுக்கு யாரையாவது போய் பார்க்குறது, அதுக்கான முயற்சிகள், அதுக்கான விஷயங்களை வந்து நீங்கள் ஸ்டெப் பண்ணுறது எல்லாமே இந்த வாரத்தில் ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது. நீங்கள் அதெல்லாம் செஞ்சிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஓகேவா, விருச்சிக ராசி நேயர்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த பிளெஸ்ஸிங்ஸ்லாம் கிடச்சிச்சின்னா கமெண்ட்டில் எனக்கு பதிவிடுங்க. எனக்கு நல்லா இருந்துச்சு மேம், நான் இந்த மாதிரி தான் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன், அதுதான் கரெக்டாக வந்து நீங்களும் சொன்னீங்க, அதே மாதிரி எங்களுக்கு வீடு அமைஞ்சிச்சு அப்படின்றத
ஃப்யூச்சரில் நான் வீடியோஸ் போடும்போது நீங்கள் நடந்துருச்சுன்னா எத்தனை பேருக்கு இப்போ நான் சொல்கிற விஷயங்கள்ல உங்கள் அந்த பிளெஸ்ஸிங்ஸ் நீங்கள் ரிசீவ் பண்ணும்போது அதையும் கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஓகேவா? நிறைய பேர் பார்த்து அவங்களுக்கு அது ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து தனுஷ் ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அவங்களுக்கான கைடன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், தனுஷ் ராசிக்கு உங்களுக்கு இந்த வாரத்தில் குழந்தை பாக்கியத்துக்காக யாராவது வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களா? கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு ஒரு வாரிசு வராங்க, மகாலட்சுமி வருவாங்க, ஏற்றுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த வாரம் அம்மன் வழிபாடு பண்ணுறது நல்லது. ஒரு சிலர் நீங்கள் திருமணத்துக்காக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான நல்ல ஒரு ஃபீமேல் எனர்ஜி சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் உங்களுக்கு ப்ரப்போசலாக வரலாம். உங்கள் லைஃப் பார்ட்னராக அவங்க வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ஏதாவது இந்த வாரத்தில் திடீர் அதிர்ஷ்டம், பணவரவு, அப்புறம் ஒரு அபரிவிதமான ஒரு அபேண்டன்ஸ் ஏதோ சம்திங் உங்களுக்கு நடக்க போகுது. அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பர்சன் உங்கள் லைஃப்க்கு, இப்போ நீங்கள் மேல் பார்க்குறீங்கன்னா ஃபீமேல் பார்க்குறீங்கன்னா மேல் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜியில் இருப்பாங்க அவங்க. ஸோ இந்த வாரம் இந்த மாதிரி உங்களுக்கு யூனிவர்ஸ் ஏதாவது ஒரு சைன் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி வரன் வருதுன்னு, இந்த மாதிரி ஒரு ப்ரப்போசல் வருதுன்னா அதை மிஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? அதே மாதிரி ஜாப், நீங்கள் ஏதாவது ரொம்ப நாளாக ஜாபுக்காகவோ ஃபைனான்ஸ்க்காகவோ இல்லைனா பிஸ்னஸில் ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள் இருந்துகிட்டு இருந்தது, பாஸ்ட்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தால் கூட இந்த வரும் வாரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு க்ரோத்திங், செல்வ செழிப்பு ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அம்மன் வழிபாடு பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த தனுஷ் ராசிக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. தேங்க்யூ. இப்போ வந்து மகர ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்குது? ஃப்ரெண்ட்ஸ், மகர ராசி நேயர்கள் இந்த வாரம் உங்களோட ஜாபில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க. அதாவது உங்களோட எதிர்காலத்தை பற்றி ஒரு கவலை உங்களுக்கு இருக்குது. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, எதை பற்றியும் யோசிக்காமல் உங்களோட எதிர்காலத்துக்கு ஃபைனான்ஸ் பற்றி ஒரு இறுக்கமான ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஸ்டடி பண்ணிக்கணும், நம்ம வந்து அதை வந்து ஃப்ரீ பண்ணிக்கணும், ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட வேலையில் நீங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க இந்த வாரம். ஓகேவா? அதே நேரத்தில் நீங்கள் வந்து உங்களை பற்றியோ செல்ஃப் கேர் பண்ணிக்க மாட்டீங்க. அதே மாதிரி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்களோட இப்போ நீங்கள் இப்போ ஒரு லவ் லைஃப்பில் இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட பர்சனை பற்றி கூட நினைக்க மாட்டீங்க. அவங்கக்கிட்ட அட்லீஸ்ட் டெய்லி ஒரு வாட்டி பேசுவீங்க, அது கூட வந்து பேச மறந்துடுவீங்க. அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் வந்து உங்களையும் செல்ஃப் கேர் பண்ணிக்கோங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் உங்களை வந்து ரொம்ப உங்களோட உறவுக்காக அதாவது முக்கியமான உறவுகள் உங்களுக்காக வந்து ஒரு அம்மா அப்பான்னா கூட சரி, இல்லை உங்கள் பிள்ளைகள் இருந்தாலும் சரி, அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கீங்கன்னா அவங்க கூடயும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாரையுமே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ வேலைன்னு இருக்காதீங்க. ஆனால் இந்த டைம் நீங்கள் வந்து இப்போ ஃபோக்கஸிங்காக இருக்க இந்த ஜாப் வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்ல ஒரு க்ரோத்திங் கொடுக்கும். பேஷனேட்டாக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, அதில் நல்ல மணி இன்கம் இருக்குது. ஓகேவா? உங்கள் கூட வந்து நீங்கள் ஒரு எல்லோ கலரில் ஏதாவது ஸ்டார்ஸ் சிம்பிள் வந்து உங்கள் பர்ஸ்லையோ இல்லைனா நீங்கள் உங்கள் கண் பாறையில் நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இந்த மாதிரி மணி எனர்ஜியெலாம் நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை ஈர்த்து கொடுக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வாரம் உங்களுக்கு வேலையில் நல்ல ஒரு சக்ஸஸ் இருக்குது. பட் நீங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய டைம் இது. நீங்கள் அதே நேரத்தில் உங்களையும் நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, இப்போ வந்து மகர ராசி நேயர்களுக்கு எப்படி இருந்தது, எப்படி நான் சொன்னது உங்களுக்கு கரெக்டாக இருந்ததா அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. காட் பிளஸ் யூ. இப்போ வந்து கும்பராசி நேயர்களுக்கு, கும்பராசி இந்த வாரம் நீங்கள் வந்து ஒரு பேலன்சிங்கான ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கும். சில நாட்களாக உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் மைண்டு வந்து அன்பேலன்சிங்கில் இருக்குது, இல்லைனா ஃபைனான்ஸ் ரீதியாக அன்பேலன்ஸில் இருந்தாலும் இந்த வரும் வாரத்தில் நீங்கள் ஃபைனான்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்டெபிள் ஆவீங்க. எப்படி அதை வந்து நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணணுன்ற அந்த வித்தையெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அதனால் அதை கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணிவிடுவீங்க இந்த வாரம். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஸ்ட்ரகிள் இருந்தால் கூட அவங்கக்கிட்ட நீங்கள் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்குவீங்க, பக்குவமாக இருப்பீங்க.
ஸோ நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, இந்த உங்கள் குடும்பத்தில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களோட ஏதாவது கிளாஷ், இதுக்கு முன்னாடி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு இருந்தாலும் சரி, மணி விஷயத்தில் யார் கூடயாவது உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருந்தாலும் சரி, இந்த வாரத்தில் அதில் ஒரு நல்ல பேலன்சிங் சப்போர்ட் இருக்கும். ஓகேங்களா? நீங்களும் வந்து ஒரு பேலன்சிங்காக அவங்களுக்கு வந்து மணி இன்கம் விஷயத்தில் உங்கள் உங்கள் விஷயங்களை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவீங்க. இன்கேஸ் உங்களுக்கு இதில் ஸ்ட்ரகிள் இருக்குது, என்னால் வந்து அப்படி பண்ண முடியல அப்படின்னு ஒரு சிலருக்கு குறைஸ் இருந்துச்சுன்னா, உங்களோட ஆரா சக்கராவை பவர் பண்ணிக்கோங்க. ஏன்னா சோலார் ப்ளக்ஸ் அடி வாங்கியிருக்கலாம், இல்லை ரூட் சக்கரா அடி வாங்கியிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த 2 சக்கரா மெயினான சக்கராஸ், இது 2 அடி வாங்கியிருந்தேன்னா இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களில் லேகிங் ஆகும். ஓகேவா? அது இன்கேஸ் அந்த மாதிரி யாருக்காவது இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஆனால் இந்த வாரம் உங்களுக்கு நல்லாவே பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு வைப்ரேஷன் இருக்குது. பட் உங்களோட அந்த அதாவது பாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள்னால சில பேர் வந்து ஸ்ட்ரகிள் ஆகலாம். பட் நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு மெடிடேஷன் பண்ணுறது, டிவைனோட கனெக்டிவாக இருக்கிறது, உங்களோட சக்கரங்கள் எல்லாம் கரெக்டாக இயங்குது, உங்களோட ஆரா பவர் நல்லா இருந்துச்சுன்னா இதை நீங்கள் பேலன்சிங்காக கொண்டு வந்துடுவீங்க. ஓகேவா? உங்களுக்கான அந்த பண ஈர்ப்பு விஷயங்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நல்லா நடக்கும். ஒரு ரிலேஷன்ஷிப்பை எப்படி வந்து மெயின்டைன் பண்ணுறது, அவங்கக்கிட்ட இருந்து நெகட்டிவான விஷயங்கள் எல்லாமே கிளியர் ஆகி பாசிட்டிவ் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி விஷயங்களை உங்கள் கூட இருக்கிறவங்களும் சரி, நீங்களும் சரி ஆட்டோமேட்டிக்காக செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. அந்த ஒரு வைப்ரேஷன் பிளஸ்ஸிங்ஸ் இந்த வாரம் இருக்குது. பட் உங்களுக்கு எப்படி இருக்குது? உங்களால் இதை வந்து ரிசீவ் பண்ணிக்கிட்டு அதை வந்து ஃபீல் பண்ண முடியுதா? அப்போனா நீங்கள் வந்து நல்ல பவராக இருக்கீங்கன்னு அர்த்தம். இன்கேஸ் உங்களுக்கு அந்த மாதிரி இல்லை அப்படின்னா அப்போ தான் நீங்கள் வந்து யோசிக்கணும். ஸோ உங்கள்கிட்ட ஏதோ ஒரு அன்பேலன்சிங் இருக்குது, உங்களை நீங்கள் பவர் பண்ணிக்கணும், டிவைனோட கனெக்ட் ஆகுங்க. ஓகேவா? ஏதாவது டவுட்டுன்னா நீங்கள் வந்து டிவைன் காண்டாக்ட் பண்ணி பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. உங்களோட ஆரா சக்கராவை கிளென்ஸ் பண்ணிக்கோங்க, பவர் பண்ணிக்கோங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம். இப்போ வந்து கடைசி ராசி மீன ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? மீன ராசி நேயர்கள், இந்த வாரம் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்த நான் வந்து அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக இறைவன் நடத்தி கொடுப்பார். அது எது வேணா இருக்கட்டும். நீங்கள் வந்து ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோ. ஓகேவா? உங்களால் சாதிக்க முடியும், நீங்கள் சாதிக்க பிறந்தவங்க தான். ஆனால் சில நாட்களாக உங்களுக்கு அந்த தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கீங்க. ஆமாவா இல்லையா? இவ்வளோ அதாவது ஹீரோ மாதிரி இருக்க வேண்டிய நீங்கள் இப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக இருந்துகிட்ருப்பீங்க சில நாட்களாக, சில வாரங்களாக, இல்லைனா ஒரு சில மாதங்களாக, சில வருஷங்களாக கூட அப்படி இருந்திருக்கலாம். ஆனால் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது. நீங்கள் உங்களை வந்து நீங்கள் எப்படிப்பட்ட பர்சன் சொல்லிவிட்டு ப்ரூவ் பண்ணுறதுக்கான வாரம் இது. ஓகேவா? நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு முடிக்கணும்னு நினச்சாலும் சரி, அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், அது உங்களோட ஜாப் கேரியர், உங்களோட ஹெல்த்துக்காக நீங்கள் ஸ்டெப் எடுக்கிறது, பிஸ்னஸ்க்காக பண்ணுறது, அந்த மாதிரி இல்லை படிப்புக்காக நீங்கள் ட்ரை பண்ணுற விஷயமே, ஏதாவது ஒரு எக்ஸாமுக்காக நீங்கள் வந்து எழுதுறீங்க அப்படின்னாலும் சரி, உங்களால் அதில் நல்லா ஃபோக்கஸிங் பண்ணி படிக்க முடியும், அதை வந்து நல்லா அச்சீவ் பண்ண முடியும். அதாவது டிவைன் பவர் நல்லா இருக்குது உங்களுக்கு. நீங்களும் அந்த பவரை வந்து ரிசீவ் பண்ணிக்கிற அந்த அளவுக்கு கெப்பாசிட்டியோடு நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சொல்கிற விஷயம்லாம் டப்புன்னு நடந்துகிட்டே இருக்கும். அது நீங்கள் தேட அந்த தேடல், நீங்கள் கேட்குற அந்த விஷயங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு கதவும் திறக்கும். நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியான்னு கேட்குறாங்க டிவைன். ஓகேவா? நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? நீங்கள் இந்த பாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள் நம்மளால் கூட அப்படி முடியுமா? நம்ம சூப்பர் ஹீரோ மாதிரியே நம்ம இருக்க முடியுமா? நீங்கள் அப்படி தான் இருந்தீங்க கொஞ்ச நாள் முன்னாடி. நீங்கள் வந்து இதை ரீடிங் பார்க்குறவங்க, பார்க்குறவங்க வந்து பிஃபோர் மேரேஜ்க்கு முன்னாடி அப்போல்லாம் நீங்கள் எவ்வளோ ஆக்டிவாக துருன்னு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருந்தீங்க. இல்லைனா ஒரு சிலர் வந்து இந்த ஜாபுக்கு வரத்துக்கு முன்னாடி, இந்த ரிலேஷன்ஷிப்பில் வரத்துக்கு முன்னாடி நான் எவ்வளோ நல்லா இருந்தேன், நான் எப்போ இதில் வந்து மாட்டணும் அதுக்கப்புறம் நானாகவே இல்லைப்பா அப்படின்னு எத்தனை பேருக்கு அந்த வருத்தம் இருக்குது. ஸோ அந்த பதிவுகள்லாம் வந்து உள்ளே போய் ரெக்கார்ட் ஆகிட்டு தான் உங்களுக்கு நீங்கள் எப்படி இருக்க வேண்டியனா இப்படி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ வாழ்ந்துட்டுருக்கீங்க. பட் வரும் வாரத்தில் இந்த விஷயங்கள்லாம் மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, நிறைய நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது.
உங்களை அதுக்கு தயார்படுத்திக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் ஏதாவது உங்களால் வந்து ஃபெயிலியர் நிறைய பார்க்குறீங்க, எதையும் சக்ஸஸ் பண்ண முடியல, ஆனால் நான் வந்து அதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப நல்லா இருந்தேன், பட் இப்போ தான் எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா, அதுக்கான அந்த விஷயங்கள் புரிதல் இல்லைன்னா நீங்கள் வந்து கவுன்சிலிங் எடுத்துக்கோங்க, பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க, எதனால் இந்த பிளாக்கேஜஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஓகேவா? ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் எடுத்து நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ணுங்கள். எல்லாம் நல்லதே நடக்கும். ஓகேவா? டிவைனோட கனெக்டிவாக இருங்க. மெடிடேஷன் தெரிஞ்சால் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ப்ரேயரில் இன்டென்ஷன் இருக்குன்னா ப்ரேயரை அதிகப்படுத்துங்க. கண்டிப்பாக உங்களுக்கான அந்த வழிகள் திறக்கும். ஓகேவா? காட் பிளஸ் யூ. ஸோ மீனராசி நேயர்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் பொதுவாகவே ரொம்ப அன்பு பாசம் அதிகம் இருக்கிற பர்சனாக தான் இருப்பீங்க. அதாவது இந்த பாஸ்ட்டு இதிலலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கான அந்த விஷயங்களை நீங்கள் ஏறெடுக்காமல் நீங்கள் மற்றவங்களுக்காக செஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. சரிங்களா? ஆனால் இப்போ வந்து உங்களுக்காக செய்யும் பொழுது சில விஷயங்கள்லாம் வந்து சரியாகலையே அப்படின்ற வருத்தம்லாம் சில பேருக்கு இருக்கலாம். எல்லாம் சரியாயிடும், கவலைப்படாதீங்க. கடவுள் உங்களுக்கான வழிகளை திறக்கிறாரு. நீங்கள் அதை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு உங்களை பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட உங்களோட சக்கராவை நல்லா பேலன்ஸிங்காக பவர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. கரெக்டாக எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு கற்றுக்கோங்க. அதுதான் இங்கே ரகசியமே. அது தெரிஞ்சிச்சுன்னா எப்படி நம்ம வாழ்ந்து காமிக்கலாமோ அப்படி வாழ்ந்து காமிக்கலாம். சரியா? அது நிறைய பேருக்கு தெரியாதனால தான் எதையோ கற்றுக்குறீங்க, என்னென்னவோ பண்ணுறீங்க, ஆனால் எதுவும் இது நடந்துருமா அது நடந்துருமா, ஒரு நேரம் வந்து இந்த கடவுளை அப்படியே ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, கொஞ்ச நாள் அந்த வேலையெல்லாம் எதுவும் நடக்கலை அப்படின்னோடனே இன்னொரு கடவுள்கிட்ட போகிறது, அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் ப்ரேயர் பண்ணி எதுவும் நடக்கலைன்னா இன்னொரு கடவுள். நீங்கள் பவர்ஃபுல்லான காட்கிட்ட போங்க, நடத்தி கொடுத்துருவாங்கன்னு யாராவது சொன்னாங்கன்னா உடனே பவர்ஃபுல்லான காட்கிட்ட போவீங்க. எங்கே போனாலும் அவங்க கொடுக்குற விஷயத்த ரிசீவ் பண்ணிக்கிற மனப்பக்குவம் உங்ககிட்ட இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது வந்து உங்களை சேரும். எல்லா நேரத்துலையும் கடவுள் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு மேஜிக் பண்ண முடியாது. நீங்கள் தான் அதை வந்து ஈர்த்துக்கிற அந்த பிளஸ்ஸிங் கொடுக்குற பிளஸ்ஸிங்கை அதை வாங்கிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகேவா? உங்களுக்கு சரியான குருமார்கள் வழிகாட்டுதல் யார்கிட்டையாவது கிடச்சா போய் பண்ணுங்கள். அப்படி யாரும் தெரியல அப்படின்னா டிவைன் பாத்தில் நீங்கள் லைஃப் கோச்சிங் கிளாஸ் எடுத்து நீங்கள் வந்து உங்களோட ஆறா சக்கரா பவரை எப்படி மெயின்டைன் பண்ணிக்கிறது, எப்படி வந்து உங்களோட சக்ஸஸ் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் சக்ஸஸ் எப்படி நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, இப்போ நான் வந்து எஸ்ஆர் நோ கொஸ்டின் செஷன் வந்தாச்சு. நீங்கள் வந்து ஏதாவது டிவைன் கிட்ட கேள்வி வச்சுருந்தீங்கன்னா மனதில் நிறுத்திக்கொள்ளுங்கள். உங்களுக்கு ஓகே பாருங்க, மணி கூட அடிக்குது, ரிங்டோன் வருது பாருங்கள் எப்படி. ஃப்ரெண்ட்ஸ் ரெடியா? இதில் வந்து பைல் 1க்கு வந்து க்ரீன் கலர் பிரமிடு, ஹீலிங் பிரமிடு வைக்கிறேன். பைல் 2க்கு வந்து ஆரஞ்சு கலர் பிரமிடு. டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஸோ பைல் சூஸ் பண்ணிக்கோங்க. ரெடியா? பார்த்துக்கலாமா? பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல்ஸ் நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்ன ஆன்சர் பண்ணுறாங்க? ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஸ்ட்ராங்கான எஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேள்வி எது ரிலேட்டடாக இருக்குன்னா மணி ரிலேட்டடான ஏதோ ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. எனக்கு இந்த சைக்கிள் எப்படி மாறும், எப்போ மாறும், சீக்கிரம் மாறிடுமா? அதே மாதிரி ஒரு சிலருக்கு ஃபேமிலியிலேருந்து ஏதாவது ஒரு உங்களோட குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக ஏதாவது சப்போர்ட் கிடைக்குமா, அவங்களோட அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து உங்களுக்கான அந்த பங்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்ட்டு கேள்வி இருக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு சிலர் நியூ பிகினிங்ஸ், எனக்கு ஒரு புதிய வாழ்க்கை அமைஞ்சிராதா அந்த மாதிரி தெரியுது. ஓகேவா? நீங்கள் கேட்ட கேள்வி இதுதான் அப்படின்னா எஸ்ன்னு சொல்லுங்கள். பைல் 1 எஸ் மேம் அப்படின்னு சொல்லுங்கள், கமெண்ட்டில் பதிவிடுங்க. இப்போது பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ட்ராங்கான நோ. ஓகேவா? உங்கள் கேள்வி எதுவாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு ஃபேமிலிக்குள்ளே இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. அந்த ரிலேஷன்ஷிப் இங்கே வந்து இந்த சுச்சுவேஷன்லேருந்து நான் வெளில வர முடியுமா, என் சூழ்நிலை இதிலேருந்து மாறுமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு கேள்வி உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் இந்த ஸ்ட்ரக்லேருந்து நான் எப்போ மூவ் ஆன் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி
இப்போ இருக்க அந்த சிச்சுவேஷன் பேஸ் பண்ணி கேட்டுட்ருக்கீங்க. நீங்கள் ஒரு ஜாபில் இருந்துக்கிட்டு அந்த ஜாப் ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லைனா அந்த குடும்ப ஃபேமிலி மெம்பர்ஸ் பேஸ் பண்ணி இருக்கலாம், ஏதோ ஒரு உறவுக்காக கூட இருக்கலாம். ஓகேவா? ஆமான்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் ஃபைல் டு எஸ் மேம் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்டு கேள்விகள் இருக்குது, உங்களுக்கு ஏதாவது கோர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஓகேவா? பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. உங்களோட ஆறா சக்கராவை எப்பவும் பவராக வச்சுக்கோங்க. 21 days கிளாஸ் அட்டன் பண்ணிங்கன்னா லைஃப் கோச்சிங் கிளாஸ் அதை கற்றுக்கிட்டிங்கன்னா எல்லா கிளாஸும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம். அதுக்கப்புறம் ஆப்ஷனல் தான் மற்ற கிளாஸஸ்லாம். நீங்கள் வந்து ஏஞ்சல் கிளாஸ் கற்றுக்கிறது, ரேக்கி கிளாஸ் கற்றுக்கிறது, ஓகேவா? ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்கிற அத்தனை கிளாஸஸும் வந்து நீங்கள் கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு கற்றுக்க வேண்டியது இந்த பேசிக்கான இந்த லைஃப் கோச்சிங் கிளாஸ் தான் பேசிக் கிளாஸ் உங்களுக்கு. ஓகேவா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.